ரேபன்சல். ஒரு கணவன் மனைவி குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அவங்களுக்கு குழந்தை பிறக்க இருந்தது. நமக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது. ஆனா நீ ஏன் இந்த நேரம் பார்த்து சோகமா இருக்க? நான் ஒண்ணு சோகமா இல்ல. பக்கத்துல இருக்கிற கார்டன்ல லேட்டஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? அட கடவுளே, அது அந்த ஈவில் பிச்சோடது. நாம அங்க போக முடியாதே. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனா அந்த லேட்டஸ தவிர என்னால வேற எதையுமே யோசிச்சு பார்க்கவே முடியல. எனக்காக அத நீங்க எப்படியாவது எடுத்துட்டு வரீங்களா? மனைவியை இந்த நிலையில பார்த்த கணவன் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதனால கஷ்டப்பட்டு எப்படியாவது லெட்டஸ கொண்டு வர முடிவு பண்ணாரு. அடுத்த நாள் பக்கத்துல இருந்த தோட்டத்துக்கு போய் வேகமா கொஞ்சம் லெட்டஸ பறிச்சுக்கிட்டு தன்னோட மனைவி கிட்ட கொடுக்க போனாரு. மறுநாளும் மனைவி ஜன்னலுக்கு வெளியில பாத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல டியர். நீ கேட்ட லேட்டஸ்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஆசையை நீங்க நிறைவேத்திட்டீங்க. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. இங்க பாரு டியர், மறுபடியும் அதை மட்டும் கேட்றாத. அந்த லேடிக்கு மட்டும் தெரிஞ்சா அப்புறம் நம்மள உண்டு இல்லன்னு ஆக்கிடும். அதனால திரும்பவும் கேட்காத. ஆனா மனைவி தொடர்ந்து லெட்டஸுக்காக ஏங்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் கணவன் லெட்டஸ கொண்டு வர ஒத்துக்கிட்டாரு. மறுபடியும் சூனியக்காரியோட தோட்டத்துக்கு கணவன் போனாரு. ஆனா லெட்டஸ பறிக்க போன நேரத்துல ஒரு பயங்கரமான குரல் அவரை தடுத்து நிறுத்துச்சு. என்ன தைரியம் இருந்தா என் தோட்டத்துக்கு வந்து என் லேட்டஸ திருட பாத்திருப்ப, திருட்டு பயல. இங்க பாருங்க மேடம், நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல. என் மனைவி ஆசைப்பட்டான்னு தான் வந்தேன். அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த நேரத்துல அவ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது என்னுடைய கடமை. திருடிட்டு எந்த காரணம் சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இப்ப மட்டும் இதை கொடுத்துருங்க ப்ளீஸ். இப்போதைக்கு என் ஒய்ஃபோட நிலைமை இப்படி இருக்கு. அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை கேக்குறேன். சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, செய்யறேன். ஆனா நான் சொல்ற விஷயத்த நீ செய்யணும். அப்பதான் நீ கேக்குறத என்னால கொடுக்க முடியும். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் மேடம். உனக்கு குழந்தை பிறந்த உடனே அதை என்கிட்ட நீ கொடுக்கணும், புரியுதா? என்ன? நான் சொன்னது உனக்கு புரியலையா? இதுக்கு நீ ஒத்துக்கல, அப்புறம் நீ பெருசா அனுபவிப்ப. கணவன் பயந்து போய் சூனியக்காரியோட நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டாரு. குழந்தையும் பிறந்தது. கணவனும் மனைவியும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா சீக்கிரமே அந்த சூனியக்காரி குழந்தைய கொண்டு போக அங்க வந்தா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. இந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கு நாங்க ரொம்ப வருஷம் தவா இருந்தோம். எங்க குழந்தை எங்க கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. உன்னுடைய கணவன் தான் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தான். அதை நீ காப்பாத்தியே ஆகணும். ஒழுங்கு மரியாதையா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. மனசொடைஞ்ச கணவன் மனைவி கிட்ட இருந்து சூனியக்காரி குழந்தைய தூக்கிட்டு போனா. அந்த குழந்தைக்கு ரேபன்சல்னு பேர் வச்சா. காலம் கடந்தது. ரேபன்சல் ஒரு அழகான பொண்ணா வளர்ந்தா. அவளுக்கு நீண்ட தங்க நிற கூந்தல் இருந்தது. சூனியக்காரிக்கு அது கவலையா இருந்தது. இந்த பொண்ணு ரொம்ப வேகமா வளர்றா, ரொம்ப அழகாவும் மாறிட்டா. இதுக்கப்புறம் யாரும் இவளை பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்கவும் விடக்கூடாது. அப்படி பார்த்தா இவளோட அழகுல மயங்கி யாராவது இவளை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதை என்னால நிச்சயமா ஏத்துக்கவே முடியாது. என்கிட்ட இருந்து இவளை யாராலையும் பிரிக்க முடியாது. சூனியக்காரி ரேபன்சலை காட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு உயரமான டவர்ல யாருக்கும் தெரியாம பூட்டி வச்சா. அம்மா, என்னை எதுக்காக நீங்க வச்சு பூட்டிட்டு போனீங்க? இங்கே தனியா இருந்து நான் என்ன பண்றது? இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்காத, கவலைப்படாத. தினமும் நான் வந்து உன்னை பாப்பேன். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்க தான் வீட்டோட வாசக்கதவை மூடிடுவீங்களே, அப்புறம் எப்படி வருவீங்க? நான் உன்னை பார்க்க வரும்போது உன் பேரை சொல்லி 2 வாட்டி கூப்பிடுவேன். அப்போ உன் முடிய நீ கீழே கொடுத்தீன்னா அதுல நான் ஏறி வந்துருவேன். என்ன புரியுதா? சூனியக்காரி குரல் கொடுத்த உடனே ரேபன்சல் தன்னோட கூந்தல கீழே தொங்க விடுவா. அதை பிடிச்சுக்கிட்டு சூனியக்காரி டவருக்கு மேல ஏறி போனா. காலம் கடந்தது. ரேபன்சலுக்கு 16 வயசாச்சு. அவ ரொம்ப அழகா இருந்தா. அவ தன்னோட அழகான குரலை வச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சா. ஒரு நாள் அந்த நாட்டோட இளவரசன் வேட்டைக்கு வந்தான். ரேபன்சல் பூட்டி வைக்கப்பட்டிருந்த டவர் கிட்ட வந்ததும் அவன் அவளோட பாட்டை கேட்டான். எவ்வளவு அருமையான குரல்! இவ்வளவு இனிமையா யார் பாடுவாங்க? எங்க இருக்காங்க அவங்க?
அந்த குரலை தொடர்ந்து வந்த இளவரசன் ரிப்பன்சல் பூட்டி வைக்கப்பட்டிருந்த டவருக்கு வந்தான். ஆனா டவருக்குள்ள போக அவனுக்கு வழி தெரியல. திடீர்னு யாரோ வர சத்தம் கேட்டதும் அவன் புதர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் சூனியக்காரி டவரை நெருங்கி வரத பார்த்தான். அவ மேல பார்த்து ரிப்பன்சலை கூப்பிட்டா. ரெபான்சல், ரெபான்சல், நான் தான் வந்திருக்கேன். நான் மேல வர உதவி பண்ணு. நான் உன் அம்மா வந்திருக்கேன். தங்க நிற கூந்தல் கீழே விழுந்ததும் சூனியக்காரி அதை பிடிச்சுக்கிட்டு மேல போனத இளவரசன் ஆச்சரியமா பார்த்தான். ஆஹா, இதுதான் இந்த டவருக்கு மேல போற வழியா? சூனியக்காரி மறுபடியும் கீழே வந்து அந்த இடத்தை விட்டு போறதுக்காக இளவரசன் காத்துக்கிட்டு இருந்தான். யாரும் இல்லாததை உறுதி செஞ்சுக்கிட்டு தன்னோட குரலை மாத்தி ரிப்பன்சலை கூப்பிட்டான். ரெபான்சல், ரெபான்சல், கொஞ்சம் கீழே வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னோட அம்மா வந்திருக்கேன். இப்பதானே அவங்க போனாங்க, அதுக்குள்ள திரும்பி வந்திருக்காங்க. என்ன காரணமா இருக்குன்னு சரியா தெரியலையே. ரிப்பன்சல் உடனடியா தன்னோட கூந்தலை கீழே விட்டா. இளவரசன் உடனடியா மேல ஏறி அழகான ரிப்பன்சலை பார்த்த உடனே அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓ, நீங்க நீங்க யாரு? நீங்க உடனே இங்க இருந்து போயிடுங்க. எங்க அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் பிரிட்டி லேடி. உன்னுடைய இனிமையான குரலை கேட்டுதான் நான் இங்க வந்தேன். இவ்வளவு அழகான குரலை கேட்டு என்னால கடந்து போக முடியல. அதனால நீ யாருன்னு பார்க்க தான் வந்தேன். ஆரம்பத்துல ஒரு புது ஆளை பார்த்த உடனே பயந்து போன ரிப்பன்சல் மெதுவா அந்த அழகான இளவரசனை காதலிக்க ஆரம்பிச்சா. நீ ஒரு விஷயத்த சொல்லு மை டியர். உன்னை எதுக்காக உங்க அம்மா இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்காங்க? என்னை யாரும் பார்க்க கூடாது, நான் யார் கூடயும் போயிடக்கூடாதுன்னு தான். ஆனா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? காலம் கடந்தது. இளவரசன் அடிக்கடி ரிப்பன்சலை பார்க்க வந்தான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இளவரசன் ரிப்பன்சலை கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணான். ஆனா அவளை டவரை விட்டு கூட்டிட்டு போக வழி தெரியல. மை டியர் ரெபான்சல், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உங்க அம்மா வந்ததும் நான் இத பத்தி அவங்க கிட்ட பேசட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், நீ அதெல்லாம் பண்ணிடாத. எங்க அம்மா மட்டும் வந்து இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அப்புறம் அவங்க ரொம்ப கடுமையா நடந்துக்குவாங்க. சரி சரி, எனக்கு புரியுது. உங்க அம்மாவுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. கண்டிப்பா சரியான வழியை கண்டுபிடிச்சு நான் உன்னை காப்பாத்துவேன். ஆனா ஒரு நாள் சூனியக்காரி ரிப்பன்சலை பார்க்க வந்தப்ப அவ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. ரெபான்சல், ரெபான்சல், நான் உன் அம்மா வந்திருக்கேன். உன்னோட முடிய கொஞ்சம் கீழே போடுமா. நான் மேலே ஏறி வரணும். பிரின்ஸ் வரும்போது ரொம்ப ஈஸியா வந்துட்டாரு. ஆனா நீங்க வரும்போது ஏன் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க? என்ன பிரின்ஸ பத்தி எல்லாம் பேசுற? இல்ல இல்ல, அது வந்து நான் அது இல்ல. என்னையே ஏமாத்த பாக்குறியா? உண்மையை சொல்லு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு. உன்னை இந்த உலகத்திட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சா என்னைய நீ ஏமாத்த பாக்குறியா? நீ தப்பு பண்ணிட்ட. இதுக்காக உன்னை தண்டிக்க போறேன். உன்னை ஒரு கஷ்டமான இடத்துக்கு அனுப்ப போறேன். வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. சூனியக்காரி ரொம்பவும் கோபப்பட்டு ரிப்பன்சலோட அழகான கூந்தலை வெட்டி அவளை அனுப்பிட்டா. இளவரசனுக்காக காத்திருந்தா. அவனும் டவருக்கு வந்தான். ரெபான்சல், ரெபான்சல், நான் தான் உன்னுடைய பிரின்ஸ் வந்திருக்கேன். கொஞ்சம் உன் முடிய கீழே போடு. சூனியக்காரி ரிப்பன்சலோட கூந்தலை கீழே விட இளவரசனும் மேல போனான். மை டார்லிங், நான் இங்க வந்துட்டேன். அப்படின்னா நீதான் என் பொண்ணு கிட்ட வந்து பேசிட்டு இருந்தியா? நீதான் அந்த பிரின்ஸா? உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. இளவரசன் சூனியக்காரிய பார்த்ததும் பயத்துல அவனோட பிடி தளர்ந்து கீழே விழுந்துட்டான். புதர்கள்ல விழுந்ததால அவனோட உயிர் காப்பாத்தப்பட்டுச்சு. ஆனா புதர்ல இருந்த முட்கள் அவனோட கண்கள்ல குத்துனதுனால அவன் பார்வையை இழந்தான். கவலையோட இருந்த இளவரசனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரிப்பன்சல் எங்க இருக்கான்னு தெரியல.
தன்னோட குதிரை தன்னை கூட்டிக்கிட்டு போன இடங்களுக்கு போனான். மரங்கள்ல வளர்ந்த பழங்களை சாப்பிட்டு பசியா ஆத்திக்கிட்டான். ஓ என்னுடைய ரெப்பான்சல், நீ எங்க இருக்க? உன்னை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன் மை டியர். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ரொம்ப நாளைக்கு இளவரசன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சான். மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து போனான். ஒரு வழியா சூனியக்காரி ரிப்பன்சல அனுப்பி வச்ச பாலைவனத்தை வந்து அடைஞ்சான். ரொம்ப சோர்வா இருந்ததால கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க முடிவு பண்ணி அப்படியே தூங்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு அழகான பாட்டை கேட்டு அவன் எழுந்தான். ரெப்பான்சல், ரெப்பான்சல், இந்த குரல் ரொம்ப அற்புதமா இருக்கு. இது கண்டிப்பா என்னுடைய ரெப்பான்ஸுடைய குரல் தான். அவளுடைய குரல் எங்கிருந்து வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். கண் பார்வை இல்லாத இளவரசன் அந்த குரல் வந்துகிட்டு இருந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். பலவீனமா இருந்ததால அவனோட அன்புக்குரியவங்களோட பேரை கூட அவனால சொல்ல முடியல. கொஞ்சம் தூரத்துல இருந்தே ரிப்பன்சல் இளவரசன் தன்னை நோக்கி வர்றத பார்த்துட்டா. அவளால அதை நம்ப முடியல. இளவரசனை பார்க்க வேகமா ஓடினா. அவ கைகள்ல மயங்கி விழுந்தான். மை டியர் ஸ்வீட் ஹார்ட், நீங்க வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். ரிப்பன்சல் ஆனந்த கண்ணீர் சிந்தினா. திடீர்னு ஒரு அற்புதமும் நடந்தது. அவளோட கண்ணீர் இளவரசனோட கண்கள்ல பட அவனுக்கு மறுபடியும் பார்வை கிடைச்சது. மை டியர் ரெப்பான்சல், நீதான் என்னுடைய உயிர். உன்னை நான் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். மை டியர் ஸ்வீட் ரெப்பான்சல், உன்னுடைய பிரச்சனை எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சது. உன் அம்மாவால இனிமே உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நீ என்னை கண்டுபிடிப்ப நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீதான் எனக்கு முக்கியம் ஸ்வீட் ஹார்ட். இது எல்லாமே உண்மைதான். இப்ப நீ ஏன் கூட தான் இருக்க. எப்பவும் நான் உன்னை அன்பா பார்த்துப்பேன், வாழ்க்கை முழுக்க பாதுகாப்பேன். உடனடியா ரிப்பன்சலும் இளவரசனும் குதிரையில ஏறி தன்னோட ராஜ்யத்துக்கு அவளை கூட்டிட்டு போனா. மகாராணியும் மகாராஜாவும் தன்னோட அன்பான மகனை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம் அடைஞ்சாங்க. ரிப்பன்சலையும் சந்தோஷமா மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்தது. அந்த ராஜ்யத்துல கொண்டாட்டங்களும் விருந்துகளும் ரொம்ப நாளைக்கு நடந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ராஜ்யத்தையும் நல்லபடியா வழி நடத்தினாங்க.